ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ வழக்கம் போல் மைவீத்தில் ஏதாவது நியூஸ் வந்துடாதா? ஸோ திங்கள் செவ்வாய் புதன் வந்துருச்சு, நாளைக்கு வியாழன் வரப்போ நாட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வரும் நியூஸ் கூட வந்த மாதிரி தெரியல. அதுவும் நல்ல நியூஸாக வந்த மாதிரி தெரியல. இனியும் இதை நம்பிக்கிட்டு இருந்தால் எனக்கு மேற்கொண்டு கஷ்டம் தான் கொடுக்கும், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி இனிமேல் இதை யூடியூப்பில் இதை பற்றி பேசவும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதனால் தயவுசெய்து இதுக்கு மேலேயும் இதவே நான் போட்டு நம்பிக்கிட்டே இதை போட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா அடுத்த வேலை என்னால் செய்ய முடியாது. அதனால் நான் இனிமேல் இந்த சேனலை இதை பற்றி நான் போடுறதாவே ஒரு ஐடியாவில் இல்லை. ஸோ எனக்கு அதை பற்றி நியூஸ் தெரிஞ்சால் மட்டும் எதாவது நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். என்னோடய காசு நான் போட்ட 1 லட்சம் கடவுள் கண்டிப்பாக அதுக்கு எதாவது வழி பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. நான் அதுக்காண்டி நான் கோலையும் கிடையாது. நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போகிறதும் கிடையாது. அடுத்து இதே சேனலில் எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்ல போகிறேன். இந்த இதுலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, மைவீத்தையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க போகிறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையில் தான் இருந்தேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நாட்கள் தான் எழுதிட்டு போகுது. சார் எம்டி சார் வர மாதிரியே சொல்லலை. கிளியராக எந்த ஒரு பதிலுமே வரல. ஏன்னா வருதுன்னு சொல்லியிருந்தா கூட வந்துடுவார், கிளியராக பதில் வரும் தெரியும் அப்படின்னு சொல்லினா கூட ஏதாவது சரின்னு சொல்லிட்டு மனசாக நிம்மதியாக இருந்திருக்கும். அது மாதிரி எதுவுமே ஒரு இது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியா இருக்குது. திருப்பி இதை பேசுகிறனாலையும் எனக்கு மேற்கொண்டு கஷ்டம் தான் வருது. எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறேனோ, மைவித்திரியை சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மட்டும் தெரியுது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை. அவங்க தெரிஞ்சு என்ன ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை இதை பற்றி விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேறு ஏதாவதுனா நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதையோ ஒன்று இதில் போட்டோம்னாலும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏதாவது 2-3 பேருக்கு அது இது யூஸ் ஆகுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம். இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டிங்காக இருக்கும். ஸோ இதை போட்டு மேற்கொண்டு என்னை நானே கஷ்டப்படுத்த விரும்பலை. அடுத்தவங்க கஷ்டப்படுறோட என்னை நானே கஷ்டப்படுத்த விரும்பலை. மைவித்திரி பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சால் மட்டும் சொல்கிறேன். இல்லைன்னா முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.